இந்த சப்பாத்திக்குள்ள இருக்கிற சீக்ரெட் இன்கிரீடியன்ட் என்னன்னு சொல்ல முடியுமா? இது பார்த்தாலாம் என்ன சேர்த்திருக்கோன்னு தெரியாது. நல்லா சாஃப்டா மனமா இருக்கிற இந்த சப்பாத்தி என்ன இன்கிரீடியன்ட் சேர்த்து பண்ணிருக்கேன் அப்படின்றத நான் இப்ப சொல்றேன். ஒண்ணு இல்லைங்க, முருங்கைக்காய் தான். 5 முருங்கைக்காய் 2-3 வெட்டிட்டு குக்கர்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி 3 விசில் விட்டு எடுத்துட்டேன். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா உள்ள இருக்கிற சதையை மட்டும் ஸ்பூன் வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. குக்கருக்கு பதிலா இட்லி பாத்திரத்துல இட்லி தட்டுல வச்சு கூட நம்ம இந்த முருங்கைக்காயை வேக வச்சு உள்ள இருக்கிற சதையை எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜார்ல 2 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் கூட சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு ட்ரையா ஒரு தடவை பொடிச்சு எடுத்துக்கலாம். இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா பொடிஞ்சு வரணும். வேணும்னா இன்னொரு தடவை கூட போட்டுக்கோங்க. இப்ப இது கூடவே அந்த முருங்கைக்காய் சதை பகுதி எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க, அதை உள்ள சேர்த்துறேன். இது எதுக்கு மிக்சியில போடுறோம்னா அந்த விதையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா நைஸ் ஆகிறதுக்காக. தண்ணி ஊத்தாம நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த அரைச்சு எடுத்த விழுத ஒரு பாத்திரத்துல, எந்த பாத்திரத்துல நீங்க மாவு பசைய போறீங்களோ அந்த பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். இது கூட 1 அல்லது 2 கப் அளவுக்கு மாவு, கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பும், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள். நான் ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன், மிளகு சேர்த்திருக்கேன். கொஞ்சமா மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா எல்லாம் நான் எதுவும் சேர்க்க போறது இல்லைங்க. மாவு பாத்தீங்கன்னா நம்ம அந்த காய் கலவா நம்ம மாவு சேர்க்க முடியாது இல்லையா? ஃபர்ஸ்ட் நீங்க 1/2 கப் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேணும்னா இன்னும் கொழ கொழன்னு இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கெட்டியா இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு கூட பிசைஞ்சுக்கலாம். இப்ப மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் மேல ஊத்திட்டு நல்லா அந்த மாவு மேல நல்லா சாஃப்டா நைஸ் ஆகணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் நேரம் பிசையணும். அப்பதான் சப்பாத்தி நல்லா சாஃப்டா இருக்கும். பாருங்க, இப்ப நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்ப கையில ஒட்டவும் இல்லை பாருங்க. ரொம்ப கெட்டியா மாவு பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா சப்பாத்தி ஹார்ட் ஆயிருங்க. சாஃப்டா இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கொழ கொழான்னு பிசையணும். இந்த முருங்கைக்காயோட விதை 1-2 மசியாம இருக்கு, அதை மட்டும் எடுத்துட்டேன். அப்படியே பிசைஞ்சுக்கலாம். 1/2 மணி நேரம் ஊற வைங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு உருண்டைகளை பிடிச்சு வச்சுக்கோங்க. நீங்க நல்லா கெட்டியா பிசைஞ்சிருந்தீங்கன்னா இந்த மாவை பூரியா சுட்டு கூட நீங்க எடுத்துக்கலாம். எப்பயும் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி மாவு தொட்டு சப்பாத்தி தேய்க்க வேண்டியதுதான். இது காய் கட் பண்ற ட்ரேங்க, இதுலதான் நான் சப்பாத்தி தேய்க்கிறேன். ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப லேசா பேப்பர் மாதிரி இல்லாம நீங்க தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நீங்க முருங்கைக்காய் பொரியலா செஞ்சாலும் சரி, சாம்பாரா செஞ்சாலும் சரி, லஞ்ச் பாக்ஸுக்கு எல்லாம் கொடுத்து விடுறது ரொம்ப சிரமம். அதுக்கு பதிலா இந்த மாதிரி செஞ்சு இந்த சப்பாத்திகளை லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டீங்க அப்படின்னா சப்பாத்தி மத்தியானம் வரைக்கும் நல்லா சாஃப்டாவே இருக்கும். முருங்கைக்காய் சாப்பிட்ட மாதிரியும் இருக்குங்க. கல்லு நல்லா சூடானதுக்கு அப்புறமா எண்ணெய் அல்லது நெய் தடவிக்கோங்க. சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். என் கூட ஒர்க் பண்றவங்க சொல்லுவாங்க, என் பையன் முருங்கைக்காய் எல்லாம் சாப்பிடவே மாட்டான், அவனுக்கு இந்த மாதிரி இந்த சதை எடுத்து ஆம்லெட்ல அந்த மாதிரி போட்டு கொடுத்தாதான் சாப்பிடுவான், அவனுக்கே தெரியக்கூடாது முருங்கைக்கான்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு எல்லாம் இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு கொடுக்கலாம். ஆனா எங்க வீட்டுல அப்படி கிடையாதுங்க. எங்க வீட்டுல நான் எந்த காய் செஞ்சாலும் சரி, எந்த குழம்புனாலும் 2 பசங்களும் சாப்பிட்டுக்குவாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதை நான் எப்பயும் எங்கேயும் நான் ரொம்ப பெருமையாவே சொல்லிக்குவேங்க. நல்லா சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிருச்சு. இந்த சப்பாத்திக்கு நீங்க தக்காளி தொக்கு, கருவேப்பிலை தொக்கு, ஊறுகாய் எது வேணா வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு தயிர்ல கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி போட்டு அதை தாங்க தொட்டுக்கிறோம். நீங்க லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புற மாதிரி இருந்ததுன்னா தக்காளி தொக்கு வச்சு கொடுங்க, ரொம்ப அருமையா இருக்கும். முருங்கைக்காய் மாதிரியே வேற எந்த காய் உங்க குழந்தைக்கு சாப்பிடலைனாலும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க.